அது ஏன்? கற்பூரபுரியில கேசவன்கிற இளைஞன் இருந்தான். அவன் பல காவியங்களையும் நூல்களையும் படிச்சவன். அதனால ஊரார் அவனை பெரிய பண்டிதர்னு நினைச்சாங்க. இதனால அவன் மனசுல தன்னை விட படிச்சவங்க யாருமே இல்லைங்கிற எண்ணம் வந்து அவனுக்கு கர்வம் வந்துட்டு. ஒரு முறை அந்த ஊருக்கு சாந்தசீலன்கிற சன்னியாசி வந்தாரு. அந்த கிராமத்துல உள்ளவங்க அவரை ஊர்வலமா அழைச்சிட்டு போய் மரியாதை செஞ்சு ஒரு பணக்காரர் வீட்டுல தங்க வச்சாங்க. அவர் தினமும் பிரசங்கம் செஞ்சு உபதேசிக்கிற அறிவுரைகளை பக்தி சிரத்தையோட கேட்டாங்க. அவருக்கு இணை யாருமே இல்லைன்னு அவங்க புகழ்ந்தாங்க. இதையெல்லாம் பார்த்தும் கேட்டும் கேசவன் சாந்தசீலர் மேல பொறாமப்பட்டான். அவரோட உபதேசங்கள் சர்வ சாதாரணம்னும் தன்னால அதை விட உயர்ந்த உபதேசங்களை சொல்ல முடியும்னு நினைச்சான். ஆனா ஊரார் என்னமோ அவரை தான் பாராட்டுறாங்க, இது என்ன முட்டாள்தனம்னு நினைச்சு மனம் புழுங்கினான். ஒரு நாள் அவன் சாந்தசீலரை பார்த்து, ஐயனே, நீங்க என்னென்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டான். அவரும், சிறு வயதுல என்னோட தாய் தந்தையர் எனக்கு கல்வி புகட்ட எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, ஆனா எனக்கு படிப்பு ஏறல, நான் அதிகம் படிக்கலன்னு சொன்னாரு. அப்போ கேசவன், அப்படின்னா இந்த உபதேசங்களை எல்லாம் எப்படி சொல்றீங்கன்னு கேட்டான். சாந்தசீலர் சிரிச்சுக்கிட்டே, புத்தகங்கள்ல எல்லாமே இருக்காது, அனுபவ ரீதியா தான் ஒருத்தன் பலவற்றையும் கத்துக்கிறான், இப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டத மக்களுக்கு சொல்றேன்னு சொன்னாரு. கேசவனும், சிலர் தன்னோட அனுபவங்களை புத்தக வடிவில் கொடுத்திருக்காங்க, அதுல நீங்க சொல்றது எல்லாம் இருக்கு, அதுக்கு மேலும் இருக்கு, அதை படிக்கிறது மேலா இல்ல உங்களோட உபதேசங்களை கேட்கறது மேலான்னு அவர்கிட்ட கேலியா கேட்டான். சாந்தசீலரும் அதை படிக்கிறது தான் மேல்னு சொன்னோன்னு கேசவனும், நான் அதெல்லாம் படிச்சு புரிஞ்சுக்கிட்டவன்னு கர்வத்தோட சொன்னான். ஆஹா, நீ அதிர்ஷ்டசாலிதான்னு சாந்தசீலரும் சொன்னாரு. கேசவனும், நானா அதிர்ஷ்டசாலி? இல்ல, நீங்க தான். உங்களை விட நான் அதிகம் படிச்சிருந்தாலும் இந்த ஊரார் என்னவோ என்ன மதிக்காம உங்களை தானே மதிச்சு புகழ்றாங்கன்னு சொன்னான். சாந்தசீலரும், நான் என்னோட உபதேசங்களை கேட்கும்படி யாரையும் வற்புறுத்தல, என்ன கௌரவிக்கும்படி யார்கிட்டையும் கேட்கல, மக்கள் அப்படி செய்யறாங்க, அது கூட எனக்கு பிடிக்கலைன்னு சொன்னாரு. கேசவனும், நான் உங்களை விட அதிகம் படிச்சவன், இந்த ஊரார் உங்களை விட என்ன அதிகம் மதிக்கணும்னா நான் உங்களை வாதத்துல தோற்கடிக்கணும், அதுக்கு நீங்க தயாரான்னு கேட்டான். சாந்தசீலரும், நான் உன்னை போல படிக்கலைன்னாலும் உன்னை பத்தி ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், நீ படிச்சத வாழ்க்கையில கடைப்பிடிக்கலைங்கிறது தான் அது, நீ ஒரு குரு கிட்ட கொஞ்ச காலம் இருந்தா சரியாயிடுவேன்னு சொன்னாரு. அதை கேட்ட அங்கிருந்த சிலர் கேசவனை கேலியா பார்த்து சிரிச்சாங்க. கேசவன் கோபமா, ஐயா, நீங்க பல இடங்களுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, என்னோட குருவா இருக்க தகுதி பெற்றவர் யாராவது இருக்காங்களான்னு கேட்டான். சாந்தசீலரும், ஆமா இருக்கிறாங்க, வாணிதாசர் தான் அவர் மிகப்பெரிய பண்டிதர், கவிஞரும் கூட, அவர் தான் எழுதினத ஊர் ஊரா எடுத்துட்டு போய் படிச்சு காட்டுறாரு, இப்படி செய்யறது அவர் தன்னோட படைப்புகள்ல ஏதாவது குற்றம் குறைய யாராவது சுட்டி காட்டுறாங்களான்னு பார்க்கதான், ஆனா இதுவரைக்கும் யாரும் அவரோட நூல்கள்ல ஒரு தப்பு கூட இருக்கிறதா சொல்லல, என்னைக்காவது அவர் இந்த ஊருக்கும் வருவாரு, நீ அவரை பார்த்து பேசிப்பாருன்னு சொன்னாரு. அப்போதுல இருந்து கேசவன் தன்னோட ஊருக்கு வாணிதாசர் எப்ப வருவார்னு எதிர்பார்த்து காத்திருக்க ஆரம்பிச்சான். ஒரு நாள் வாணிதாசரும் தன்னோட மனைவி மக்களோட அந்த ஊருக்கு வந்தாரு. கிராம பிரமுகர் ஒருவர் அவர் தங்க வசதி செஞ்சு கொடுத்தாரு. அவரோட காவியங்களை படிச்சு காட்ட ஏற்பாடும் செஞ்சாரு. வாணிதாசர் தன்னோட புதிய படைப்ப அந்த ஊரார்களுக்கு படிச்சு காட்டினாரு. அது ஒரு சன்னியாசியோட கதை. படிப்பு ஏறாமலும் வேலை எதுவும் செய்யாமலும் இருந்த நானுங்கிறவன் சன்னியாசி ஆகிறான். எந்த நூலையும் படிக்காம அவன் 4ஆம் வட்டத்துல பேரறிஞனாகி மக்கள் மதிப்பை அடையிறான். இதுதான் அந்த கதை. வாணிதாசர் அத ரொம்ப நல்லா சொற்கட்டோட எழுதியிருந்தாரு. அதை கேட்ட அந்த ஊரார் அவரை பாராட்டினாங்க. அப்போ கேசவன் எழுந்து நின்னு, உங்களோட இந்த படைப்பால விபரீதம் நிகழும், படிப்பு இல்லாம வேலை எதுவும் செய்யாமல் இருந்த ஒருத்தன் சன்னியாசியாகி எல்லோரும் பாராட்டையும் அடையறதா நீங்க சொல்லி இருக்கிறதுனால, படிக்காமலும் வேலை எதுவும் செய்யாமலும் இருந்தா எவனும் எல்லோர் மதிப்பையும் பெற்றிடலாம்னு தவறான எண்ணத்தை எல்லோர் மனசுலையும் ஏற்படுத்திவிடும். அதனால சன்னியாசிகள் அதிகமாயிடுவாங்க, உழைப்பவர்கள் குறைஞ்சு போய் உணவு தானியங்கள் உற்பத்தி குறையும், வேலைக்கு யாரும் வராம வீடுகள் கட்ட முடியாது, உடுத்தி கொள்ள துணி கூட கிடைக்காம போயிடும்னு சொன்னான். அதை கேட்ட வாணிதாசர் சிரிச்சுக்கிட்டே, மனிதனும் ஒரு மிருகம்தான்,
மிருகங்கள் வீடு கட்டிக்குதா, ஆடைகள் நெஞ்சு அணிஞ்சுக்குதா, உணவு தானியங்களை உற்பத்தி செய்தான்னு கேட்டாரு. அப்போ கேசவன், அப்படின்னா மிருகம் போலதான் மனிதன் வாழணும்னு நீங்க விரும்புறீங்களான்னு கேட்டான். வாணிதாசர் அவனை ஒரு முறை ஏற இறங்க பார்த்துட்டு, மனிதன் சமூக அமைப்புல வாழ்றவன், விரும்பினாலும் அவன் மிருகமாகிவிட முடியாது, அதுபோல எளிதில் சன்னியாசியும் ஆகிட முடியாது. அதனால உனக்கு உணவு, உடை, வீடுங்கிற தட்டுப்பாடு ஏற்படாது, கவலைப்படாதுன்னு சொன்னாரு. அதை கேட்ட எல்லோரும் சிரிச்சோன்னு கேசவனுக்கு அவமானமா இருந்தது. அப்பவும் கேசவன், நீங்க உறுதியா நம்புறத செயல்ல செஞ்சு காட்டணும். காவியம் புகழடைகிறது சன்னியாசி ஆகிடுறதுனாலதாங்கிறது உங்களோட கருத்தான்னு கேட்டான். வாணிதாசரும், சந்நியாசம் வாங்கி கொள்றது மனைவி மக்களை விட்டு பிரிஞ்சு செல்றது இல்ல, அகங்காரத்தையும் சுயநலத்தையும் விட்டொழிச்சு பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்படாம இருக்கிறவன் தான் சன்னியாசி, இதத்தான் நான் கடைபிடிச்சு வர்றேன்னு சொன்னாரு. கேசவனும், உங்களுக்கு புகழ் தேவையில்லைனாலும் ஏன் புதுசா காவியம் படைக்கிறீங்க, இது புகழடைய வழிதானே, அப்படின்னா சுயநலம் கருதி தானே இப்படி செயல்படுறீங்க, பலர் நல்ல காவியங்களை எழுதியிருக்காங்க, அது போதுமே, அதை நீங்களே பரப்பலாமே, நீங்க உங்க படைப்புகளுக்கு புகழ் வரணும்னு தானே ஊர் ஊரா இப்படி போய் வரீங்கன்னு கேட்டான். வாணிதாசரும், என்னோட படைப்ப இது என்னோட காவியம்னு சொல்லிட்டா அது பொய்யாகிடும், என்னோட காவியத்தை வேறு யாரோ எழுதுனதா மக்கள் நினைச்சிட்டா நானே பொய்க்கு இடம் கொடுக்கறது போலாகிடும், இதனால பணம் கிடைக்க ஆசைப்படல, நான் போற இடங்களுக்கு எல்லாம் என்னோட குடும்பத்தையும் அழைச்சிட்டு போறேன், இது சுயநலம் இல்ல, புகழ் பெறவும் இல்ல, இப்படி நான் சிரமப்படுறது நான் எழுதுனத மத்தவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு தான். மனிதன் முதல்ல பிறந்தப்போ ஆடை அணியல, கொஞ்ச காலத்துக்கு இலைகளால தான் தன்னோட உடலை மறைச்சான், பல நூற்றாண்டுகளுக்கு பின்னாடி மர உரிகளை அணிஞ்சான், இப்போவோ பஞ்சில இருந்து நூல் நூற்று ஆடைகளை நெஞ்சு அணிஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்படி நல்ல மாற்றம் ஏற்படுறது மாதிரி இலக்கிய துறையிலையும் ஏற்பட்டு வருது. எண்ணங்களோட மாற்றங்கள் இலக்கிய படைப்புகள்ல உருவாகுது, புதிய கவிஞர்கள் உருவாகுறாங்க, புதிய காவியங்கள் படைக்கப்படுது, இதையெல்லாம் தெரிஞ்சுக்க நீ நிறைய படிக்கணும், காலம் மாறுது, காலத்துக்கு ஏற்ப எண்ணங்களும் காவியங்களும் மாறுது, இதை யாராலும் தடுக்கவோ தவிர்க்கவோ முடியாதுன்னு சொன்னாரு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த கேசவன் கற்சிலை மாதிரி ஆனா. இதையெல்லாம் அவன் நினைச்சு கூட பார்க்கல. ஆனாலும் வாணிதாசரை மட்டம் தட்டணுங்கிற எண்ணம் தான் அவன் மனசுல மேலோங்கி இருந்தது. அவன் உடனே, அது சரி, இந்த காவிய படைப்புக்கு மனைவி மக்கள் எல்லாம் ஏன் கூட வரணும்னு ஏளனமா கேட்டான். வாணிதாசரும், என்னோட படைப்புகள்ல எல்லாம் என்னோட மனைவி உதவி செய்யறா, அதனால நான் புது காவியத்தை என்னோட காவியம்னு சொல்றதில்ல, எங்களோட கூட்டு முயற்சியால அது படைக்கப்படுது, நான் ரொம்ப படிச்சவன், எல்லாம் தெரிஞ்சவன்னு உன் போல கர்வமா சொல்றது இல்ல, என்னோட படைப்பு வாணிதாசனுடையதுன்னா அதுல என்னோட மனைவியோட பெயரான வாணி முதல்லையும், அடுத்தது ராமதாசன்கிற என்னோட பேர்ல கடைசி பாதியான தாசன்கிறது தான் அடுத்து வருது, இதுல நான் மட்டும் புகழடையறதா, அதனாலதான் என்னோட மனைவியையும் நான் போற இடங்களுக்கெல்லாம் அழைச்சிட்டு போறேன்னு சொன்னாரு. அதை கேட்ட கேசவன் அவரோட கால்கள்ல விழுந்து வணங்கி, என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு தான் எவ்வளவு சின்ன புத்தி, பொறாமப்பட்டு உங்களை அவமானப்படுத்த என்னென்னவோ பேசிட்டேன், ஆனா அது எல்லாம் என் மேல திரும்பிட்டு, ஊராரோட கேலிக்கும் ஆளாகிட்டேன், பிறருக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற முதல் பாடத்தை உங்ககிட்ட இப்போ கத்துக்கிட்டேன், இனிமே நீங்க தான் என்னோட குருநாதர்னு உள்ள ஊருக கேட்டுக்கிட்டான். வாணிதாசரும் அவனை தன்னோட சீடனா ஏத்துக்கிட்டாரு. நாளடைவில் கேசவன் திருந்திட்டான், அவனோட அகம்பாவம் அழிஞ்சுது.